Hi friends, welcome to Active Herbals. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட சரும வறட்சி அது மட்டும் இல்லாம பிம்பிள்ஸ்னால வரக்கூடிய கரும்புள்ளிகள் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நெத்தியும் இந்த கழுத்து மட்டும் நல்ல கருப்பா இருக்கும். நிறைய பேருக்கு கண்ணங்கள்ல மட்டும் நிறைய டார்க் பிளமிஷஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரியான பிக்மெண்டேஷன்னால கவலைப்படக்கூடிய ஒரு வியூவரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதுல நான் ஒரு அருமையான ரெமெடி வந்து சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்காத வியூவரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி எல்லாருக்குமே அமோகம் ஹேர் ஆயிலை பற்றி தெரிஞ்சிருக்கும். முடி ஊதுதல ஒரே ஒரு அப்ளிகேஷனில் ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஹேர் க்ரோத்துக்காக ஹெர்பல் ஷேக்காய் பவுடர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. இந்த அமோகம் ஹெர்பல் ஷேக்காய் பவுடர் தலைமுடி வளர்ச்சி மிக மிக வேகமாக அதிகரிக்கக்கூடியது. நிறைய முடியையுமே இது கருமையாக மாற்றக்கூடிய அந்த அளவுக்கு இயற்கை மூலிகைகள் இருக்குது. முடி இல்லாத இடங்களில் முடி வளர செய்யும். இது ரெண்டுமே மீஷோவில் உங்களுக்கு காம்போ பேக்காக கிடைக்குது. இதில் 21 மூலிகைகள் சேர்த்து ஷேக்காய் பண்ணி இருக்கிறதுனால முடி வளர்ச்சி அவ்வளோ வேகமாக இருக்கும். அமோகம் ஹேர் க்ரோத் ஆயிலும் இந்த ஹேர் க்ரோத் ஷேக்காயுமே ஒரு காம்போ பேக்காக கிடைக்குது. அடுத்ததாக முல்தானி மெட்டியும் கஸ்தூரி மஞ்சளும் பாலோட கலந்து சேர்த்து ஃபேஸ் பேக்காக நீங்கள் போடும்போது ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு பிரைட்னிங் கிடைக்கும். இதுவுமே ஒரு காம்போ பேக்காக கிடைக்குது. இந்த உங்களுக்கு எது தேவையோ கட்டாயம் வாங்கி ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும்னு என்னால் சொல்ல முடியும். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் வைக்கிறேன். கட்டாயம் வாங்கி பாருங்கள். நார்மலாகவே கலர் அப்படிங்கிறது ஒரு அப்பியரன்ஸ் அப்படின்னா அதுக்கு கலர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அதை வச்சு நிறைய பேர் நம்ம டிமோட்டிவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்கள்லேருந்தே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி உங்களோட பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பிறந்த ஒரு மாதத்துல இருந்தே இந்த தைலத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரிஃபரபிளாக யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுமே இதில் வராது. ரொம்ப நேரமாக இந்த ரெமடியை பற்றி பேசிகிட்டே இருக்கும். என்ன ரெமடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா பூவை வச்சு ஒரு ரோஜா தைலம் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த கழுத்து நெத்தி இந்த மாதிரியான ரீஜன்ஸில் மட்டும் ரொம்ப பிக்மெண்டேஷனாக கருப்பாக இருக்கிறது, பிம்பிள்ஸ்னால வரக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிளெமிஷஸ் இந்த மாதிரியான பிக்மெண்டேஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ரெமடியை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கலர் மைண்டடாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்பவே டார்க்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு க்ளோயிங் ஸ்கின் ரொட்டீன் அப்படின்னா ஒரு க்ளோயிங் ஸ்கின் ரெமடி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களுமே ப்ரிஃபரபிளாக இந்த ஒரு ரெமடியை ட்ரை பண்ணலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா பூவை வச்சு ஒரு ரோஜா பூ தைலம் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களாக நம்ம என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா. இந்த ரெமடிக்கு நீங்கள் பன்னீர் ரோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வேறு ஏதாச்சும் ரோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தைலத்துக்கான பதம் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இதுக்கான செய்முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். பன்னீர் ரோஸ் பொறுத்த வரையில் அது வாங்கிட்டு அன்னைக்கே இந்த ரெமடியை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா அது காஞ்சிடுச்சோ அல்லது கொஞ்சம் வாடி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கான பதமே வராது, செய்கிறதே வேஸ்ட்டு. ஸோ வாங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே அந்த இதழ்கள் எல்லாத்தையுமே பிரித்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நீங்கள் இந்த பன்னீர் ரோஸை கிரைண்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அதே கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் நம்ம இதுக்கு பயன்படுத்திக்க போகிறோம். ஒரு பேன் வச்சுட்டு இப்போ அரைச்சி எடுத்திருக்க இந்த பன்னீர் ரோஸ் பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டதுக்கு பிறகு இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கான தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணணும். இந்த தேங்காய் எண்ணெயும் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செக் நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஒரு லோ ஃப்ளேமில், ரொம்ப லோ வேணாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போது நல்ல வெள்ளை கலரில் இருக்குது. இந்த இதழ்களோட எல்லா எசன்ஸும் உள்ளே இறங்கிடுச்சு. இந்த இதழ்கள் அதாவது இந்த ரோஜா பூவோட இதழ்கள் எல்லாம் வாட்டிடுச்சு அப்படின்னா இந்த எண்ணெயோட நிறம் நல்ல மஞ்சள் நிறத்துக்கு மாறி வரும். அந்த அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே இந்த ரோஜா பூ பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்க இந்த எண்ணெயை நீங்கள் வடிகட்டி வச்சு யூஸ் பண்ணலாம். இது கண்டிப்பாக மினிமம் ஒரு 2.5 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்குமே கெடாமல் இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதை பொறுத்து தான். இந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது குளிக்க போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஃபேஸில் பாடியில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். இதை நீங்கள் பார்ன் பேபி அதாவது புதுசாக பிறந்திருக்க குழந்தைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். கலரில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணலாம். எந்த விதமான
விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இஃப் இன் கேஸ் இது ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ குவாரிஸ் இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கேட்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.